அதாவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடாது, பாட்டன் சொத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியேறி பிழைச்சா நல்லா பிழைக்கலாம், நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே கேது இருந்தாலே நீங்கள் பூர்வத்து சொத்தை விட்டு வெளியேறி வெளியில் இருந்து வேலைக்கு போகிறதாலும் சரி, தொழில் பண்ணுறதாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் குடியேறியே வெளியூரில் இருக்கணும். பூர்வத்தை விட்டு வெளியூரில், அப்போ ஒரு ஊர் தாண்டி ஒரு ஊரில், மாவட்டம் தாண்டி இப்படி பூர்வத்தை விட்டு நீங்கள் வெளியேறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இந்த சொல்லுவாங்க பூர்வ புண்ணியாதி அப்படி சொல்லக்கூடாது. 1, 5, 9 அப்படின்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தாத்தா, 9ஆம் இடம் அப்பா, லக்கணாதிபதினு சொல்லக்கூட சாதகர். இப்படி 1, 5, 9 இப்போ பூர்வத்தை விட்டு விலகி இருக்கணும். பூர்வத்தை விட்டு விலகி இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நம்ம சாதகத்தில் பார்க்குறோம், சொல்கிறோம். இப்போ பூர்வம் அப்படின்னா 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம்னா தாத்தா வீட்டு சொத்து, தாத்தா சம்பாதித்த சொத்தில் அது அப்பா சம்பாதிச்ச சொந்தாலும் கொஞ்சம் நம்ம விலகி இருந்தால் நம்ம சாதகத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாதகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9 கூட 6. இப்போ சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், அதோட கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ 5ஆம் இடத்து 5 கூடையவனோட கேது பகவான் சேர்ந்தாலே நீங்கள் பூர்வத்தை விட்டு வெளியே வந்து வெளியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைங்க நான் பூர்வத்தில் இருந்து நான் சமாளிக்கிறேன் அப்படின்னா இருக்கிறத இழக்கிற மாதிரி சூழ்நிலை விடும். நீங்கள் பூர்வத்தை விட்டு வெளியூரில் வெளிநாடு உலகத்தில் நீங்கள் இருந்து பொழைச்சிங்கன்னா பூர்வீகம் பாட்டில் இருக்கும், கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கட்டலாம், நல்லாயிருக்கும். நான் பூர்வத்திலே நான் கட்டுவேன், எங்கள் அப்பா தாத்தா பேர் எனக்கு பேர் விளங்கணும்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் சாதகத்தை நல்லா பரிசீலனை பண்ணி பூர்வத்தில் வீடு கட்டலாமா கட்ட முடியாதா. சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் சிம்பிளாக ஒரு கொட்டாய் போடுறோங்க பூர்வத்திலேன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அஸ்திவாரம் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டினீங்கன்னா அதை பார்த்து செய்யணும். இப்போ சரிங்க எங்கள் அப்பா கடனாளியை வச்சுட்டு போயிட்டார், சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, விவசாயம்லாம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டு அவர் இறந்துட்டார். இப்போ நாங்கள் கடன் கட்டணும், என்ன பண்ணுறது அப்படி சொன்னால் இந்த பூர்வத்தை விற்று கடன் கட்டிங்க. அதை விட்டுவிட்டு பூர்வம் எங்களுக்கு வேணும், நான் சம்பாரித்த காசில் நான் கடன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முடிவு எடுக்காதீங்க. பூர்வமே உங்களுக்கு இல்லைன்னு போச்சு, பூர்வத்தை விட்டு நீங்கள் விலகி நிற்கணும். அப்போ நீங்கள் பூர்வ சொத்தை நான் காப்பாற்றுவேன், பூர்வ சொத்தில் போய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது வில்லங்க வரும். அதனால் மன வருத்தம் பிரச்சனை தான் வரும். நீங்கள் சரிபரியாக வந்து உங்கள் லைஃப்பை கொண்டு போக முடியாது, நல்ல ரூட்டில் நீங்கள் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வத்தை விற்றுருங்க, விரயம் பண்ணிடுங்க. விரயம் பண்ணி அவங்க அப்பா என்ன கடன் பட்டாரோ அந்த கடனை கட்டிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. உங்கள் பூர்வ தோஷம், உங்கள் பூர்வ புண்ணிய தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதை விட்டுட்டு பூர்வ சொத்து எனக்கு எப்போ இருக்கணும், நான் சம்பாரித்த சொத்தை வேணால் எங்கள் அப்பா எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாரோ அந்த கடன் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பூர்வத்தோட பாவம் எல்லாம் உங்களுக்கு அப்போயே மறுபடியும் இருக்கும். அதனால் பூர்வத்தை விட்டு நீங்கள் வெளியேற மாதிரி உங்கள் சாதத்தில் இருந்தாலும், அதாவது 5 கூடையும் கேதோடு போய் சேர்ந்துருந்தாலும் 9 கூடையும் கேதோடு போய் சேர்ந்துருந்தாலும், அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா 5ஆம் இடங்கிறது புதனாக இருக்குது. 2வது வந்து 9ஆம் இடம் சூரியனோட வந்து கேது பகவான் சேர்ந்துருந்தாலும் நீங்கள் பூர்வத்தில் இருக்கிறதுக்கான ரூல்ஸ் கிடையாது. சூரியன், அதாவது அந்த சூரிய பகவானோட கேது சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்துருந்தார் உங்கள் சாதகத்தில் ஜனனகால சாதகத்தில். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட சொத்தை நீங்கள் விற்றுருங்க. விற்றுட்டு நீங்கள் அதை அந்த கர்மாவை கழிச்சிட்டு நீங்கள் வேறு சொத்து வாங்கி நல்ல முறையில் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் பசங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்து இருக்கும். அதே நான் பூர்வ சொத்தை நான் உணர்ந்து இங்கே வைப்பேன், இங்கே வச்சு தான் நான் எது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி முடிவு எடுத்திங்கன்னா அதனால் நீங்கள் நிறையா சிக்கலை சந்திக்கணும், அதனால் விளைவுகளை சந்திக்கணும். கண்ணுக்கு தெரியாத விளைவுகள் நிறையா இருக்குது. பூர்வ புண்ணியன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த பூர்வ தோஷம் இருக்குது, அந்த பூர்வ தோஷம் கழியாதா அப்படின்னா கழியாத அவ்வளோ சீக்கிரம். அதை விற்றுட்டிங்கன்னா கழிஞ்சிரும். அப்போ அப்படி வந்து நீங்கள் வேறு சொத்து வாங்கி வேறு வீடு வாங்க உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு எப்போவும் அந்த சொத்து இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் 1, 5, 9 எப்படி என்னங்கிறத நீங்கள் மெயினாக வந்து சாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை அதாவது 95 14 77 10 இந்த 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.